இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்களை, குறிப்பாக 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சி அதிமுக அரசு அம்மா இருக்கும் போதும் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும் போதும் கேட்டதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதிகமான திட்டங்கள்னா முழுமையாக சாலைகள், பாலங்கள், கூட்டு குடிநீர் திட்டம், அத்திகடுவான திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று சொல்லிட்டே போகலாம். வேலுமணி அவர்கள் சொல்றதுல பாதி உண்மை பாதி பொய். அந்த பாதி உண்மை என்னன்னா 50 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு கோவைக்கு வளர்ச்சி பணிகள் கிடைச்சதுங்கிறது உண்மை. பொய் என்னன்னா அது அதிமுக தான் கொண்டு வந்ததுங்கிறது. அப்ப மீதி உண்மை அதிகமான திட்டங்கள்னா முழுமையாக கூட்டு குடிநீர் திட்டம், பிரதம மந்திரி நீர்ப்பாசன திட்டம் மூலமா நீர் மேலாண்மைக்கு தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 2962 கோடி. இது மூலமா தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. அதிகமான திட்டங்கள்னா முழுமையாக சாலைகள், பாலங்கள், நெடுஞ்சாலை பணிகளுக்காக 43,935 கோடி தமிழகத்துக்கு வழங்குச்சு மத்திய அரசு. இது மூலமா தான் கோவையில உள்ள பிரதான சாலைகளை மேம்படுத்தினாங்க. அதிகமான திட்டங்கள்னா முழுமையாக ஸ்மார்ட் சிட்டி திட்டம். கோவை ஸ்மார்ட் சிட்டி ஆகிறதுக்கு மத்திய அரசு கொடுத்த நிதி 1455 கோடி. அதிகமான திட்டங்கள்னா முழுமையாக ஏர்போர்ட் விரிவாக்கம். கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு பாஜக அரசு கொடுத்த நிதி 2000 கோடி. கோவையோட வளர்ச்சிக்கு 90% மேல நிதி வழங்கினது பாஜக அரசுங்கிறது தான் உண்மை.